அநியாயம் பண்றீங்க. டாஸ்க் வைக்கிறங்கிற பேர்ல ரொம்ப அநியாயமா பண்றீங்க. அதுவும் பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கதான் நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு மக்களே. எல்லா டாஸ்க்லயுமே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாக்குறாங்க. எவ்வளவு போட்டு சப்போர்ட் பண்றாங்க. பட் ஜெயிக்கிறது என்னவோ ஆண்களா தான் இருக்கு. சோ இப்போ இன்னைக்கான டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறதா. அப்படி இருந்துமே பெண்கள் தோத்ததுக்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோல முழுசா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ போறதுக்கு. சோ மறக்காம லைக் கொடுப்பீங்க நம்புறேன். சரிங்களா? சோ என்ன அப்படி என்ன பிக் பாஸ் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? சோ இப்போ பாத்தீங்கன்னா டைம் டாஸ்க்னு ஒன்று வச்சிருக்காங்க. நேர கணிப்பு டாஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்படி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அரசர் ராஜா தான், இவர் தான், ராணுவ தான் பாத்தீங்கன்னா அரசர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோ அதுல பாத்தீங்கன்னா டைம் கணிக்கிற டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கணிச்ச மாதிரி எந்த ஒரு கடிகாரம் வாட்ச் இது எதுவுமே இல்லாத இந்த சூழ்நிலையில நீங்க டயத்தை கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டைம் கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கு அப்படின்னா ராஜமாதாவுக்கும் ராஜகுருவுக்கும், அதாவது பவித்ராஜன் அணிக்கும் ரயானுக்கும். இவங்க ரெண்டு பேரும் இந்த டைம் கணிக்கிறது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா எதையும் பார்க்காம இயற்கை காலநிலையை வச்சு டைம் கணிச்சு சொல்லணும். அது ஒரு 3 டைம், 1 மணி, 5 மணி, 7 மணி நினைக்கிறேன். 1 மணி, 3 மணி, 7 மணி, 9 மணி நினைக்கிறேன். இந்த டைமிங் போல இருக்கு. ஸோ இந்த டைமிங்ல சொல்லணும். அந்தந்த டைமிங்க்கு அந்தந்த ராஜமாதா ரயானா இருந்தாலும் சரி, பவித்ரா இருந்தாலும் சரி, போய் கேமரா முன்னாடி போயிட்டு சொல்லணும். கன்ஃபர்ஷன் ரூம் கேமரா முன்னாடி போயிட்டு இந்த டைம் அவங்க எந்த டைம் 1 மணி ஆகுது, இப்போ 1 மணி ஆக போகுது அப்படின்னா கரெக்டா 1 மணி ஆகிட்டுன்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது கெஸ் பண்ணலாம், கணிக்கலாம். எந்த ஒரு மிஷின்ஸ் அது இல்லாம இயற்கை முறையில கணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கணிச்சு இப்போ 1 மணி ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் கேமரா முன்னாடி போயிட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். இன்னைக்கு டாஸ்க் அதான் போயிட்டு இருக்கு. அப்படி பண்றதுல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா கன்ஃபர்ஷன் ரூம்ல தான் சொல்லியிருந்தாரு. உடனே பாய்ஸ் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வரும்போது ரயான் சொன்னாப்ல அவங்க வரும்போது ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணா கூட அந்த டைமிங் டிலே ஆயிரும். நீங்க வரணும்னா டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணா கூட டிலே ஆயிரும் சொன்ன உடனே டக்குன்னு பெண்களுக்கு ஆதரவா பிக் பாஸ் என்ன பண்றாரு, இதை கேட்டுட்டு டக்குன்னு பெண்கள் கன்ஃபர்ஷன் ரூம்ல சொல்ல வேணாம், ஆண்கள் கன்ஃபர்ஷன் ரூம்ல உள்ள கேமரால சொல்லுங்க, பெண்கள் ஸ்டோர் ரூம்ல உள்ள கேமராவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பெண்களுக்கு ஆதரவா பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒரு கேம் ஆடலாம்னு இவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அதுல இவங்க பிக் பாஸ் சொன்னது ஓகே, அது டாஸ்க், இது ஒரு டாஸ்க், இதை போய் தடுக்கிறது தவறு தான், அதை ஓகே நான் ஒத்துக்கிறேன். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களோட கிச்சனுக்குள்ள இருந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சன்ல அந்த இது ஏதோ ஓவன் இருக்குல்ல, ஓவன்ல டைம் பார்த்து அதை கால்குலேட் பண்ணி காலைல 8 மணி அதுல இருந்து ஒரு டைமிங் போட்டு அதுல நம்பரை வச்சு இவங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. சோ இது இந்த டாஸ்கோட மெயினான காரணம் என்ன அப்படின்னா இது அந்த காலத்துல உள்ளது. எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணாம அறிவு இயற்கை காலநிலையை மட்டும் வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஆனா இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த ஓவனை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு பித்தலாட்டம் பண்ணியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு ராணி சொல்றாங்க. சின்ன பிள்ளை அதுதான் சொல்லுதுன்னா பக்கத்துல உட்காந்து ரெண்டு தலையாட்டிட்டு எல்லாருமே ஓகே அதே பண்ணலாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு கஷ்ட சூழ்நிலை என்ன பெண்களுக்கு அப்படின்னா ஆண்கள் இந்த டாஸ்கை சொன்ன உடனே இவங்க தோற்றதுக்கான மெயின் காரணம், பெண்கள் தோல்வி அடைஞ்சதுக்கான மெயின் காரணம் ஆண்கள் இந்த டாஸ்கை சொன்ன உடனே யார் சொல்றா எப்படி சொல்றாங்களா ராஜகுரு நினைக்கல, ரயான் நினைக்கல. யார் சொன்னாலும் அது சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நேரம் என்ன பண்ணாரு, முத்துக்குமார் கூப்பிட்டாரு. அவர் ஐடியா சொல்றேன். அப்ப டோர் ஓப்பன்ல, அதாவது காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப டோர் ஓப்பன்ல இருந்துச்சு. நேரம் வெளில போனாங்க. இப்போ ஒரு கொடகம்பி நிக்கேட்டி வச்சு பார்த்தாங்க. முத்துக்குமார் சொன்னாரு, அருண் பிரசாத் சொன்னாரு, ஆனந்தி சொன்னாங்க. இவங்க எல்லாருமே பொதுமக்கள். இவங்க சொன்னதையும் ரயான் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியாவே எடுத்துக்கிட்டு சரி ஓகே முத்துக்குமார் கரெக்டா கணச்சாப்ல. இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு சூரியன். அப்பனா இப்போ கரெக்டா 1 மணிக்கிட்ட இருக்கும். நீ போயிட்டு 1 மணி இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு போய் 1 மணின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொன்னதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரயான் ராஜகுரு ஆகிய ரயான் எந்த ஒரு மண்டைக்கணமும் இல்லாம பாத்தீங்கன்னா நேரா கேமராட்ட சொல்லிட்டாப்ல. சோ அப்போ இதை பார்த்துட்டு பெண்கள் அணியில ஒரு பேச்சு நடக்குது. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா அன்சிதா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீ போயிட்டு சும்மாவது கேமரால பேசு, சும்மாவது பேசுனீனாவது அவங்க கொஞ்சம் ஏதாவது யோசிப்பாங்க, அவங்க போய் பேசிட்டாங்க அப்படிங்கிற அன்சிதா, தர்சிகா, வர்ஷினி எல்லாருமே ரூம்ல சொல்றாங்க. அப்ப ராஜமாதாவோட மண்டை கணத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜமாதாவிற்கே நீ ஆலோசனை சொல்கிறாயா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி மண்டக்கணமா எல்லாரையும் பேசி அதே வார்த்தையை திருப்பி சொல்றாங்க. எனக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. சொல்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க சொல்லி 1 மணி நேரம் கழிச்சு இவங்க போய் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இப்போ மணி 1 பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்பவுமே பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளியான்னு சொன்னா திடீர்னு பிக் பாஸ் அந்த பல்லாக்க வைக்கிறதா வெளியில உள்ள இதை டோரை மூடிட்டாங்க. சரியா? டோரை மூடி வெளில அனுப்பி விட்டுட்டாங்க. உள்ள உட்கார வச்சிட்டாங்க. இப்ப வெளில போய் உங்களால பார்க்க முடியல. சோ அதை ஒரு காரணமா சொல்லுவாங்களா, வெளில போய் எங்களுக்கு பாக்குறதுக்கு வழி கிடைக்கல அப்படின்னு எந்த காரணம் சொல்றது வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சோ உங்களோட கருத்து என்ன? ஏன் பெண்களுக்கு இவ்வளவு இது
அவங்க ஒரு பிளான் போட்டாங்கன்னா அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பெண்கள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவன் இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்காரு. இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ராஜாங்கம் டாஸ்க்ல மக்களாகியவர்கள் தான் திருடணுமே தவிர அந்த அரச பதவியில இருக்கிற யாருமே திருட்டு வேலைகள்ல ஈடுபடக்கூடாது. ஆனா இங்க ராணி தான் மெயினா திருடிக்கிட்டே இருக்காங்க. ராணி ராஜமானவன் தான் மெயினா திருடிக்கிட்டே இருக்காங்க. இதை பிக் பாஸும் கேட்கல, விஜய் சேதுபதியும் கேட்கல. இதையாவது கேட்பாங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து யாரு என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பயங்கரமான சப்போர்ட் ஹோஸ்ட் தான் வீக்கெண்ட்ல கொடுக்குறாருன்னா பிக் பாஸும் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா பெரிய மன வருத்தமா இருக்கு. ஸோ இப்படி இருந்தாலுமே ஆண்கள் வந்து வெற்றி பெற்று அரியாசனத்தில் உட்காந்துருக்காங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த இந்த பெண்களுக்கு வந்து பிக் பாஸ் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற பத்தியும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்க நம்புறேன். திரும்பியும் சொல்றேன், மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.